வணக்கம். ராமரவிக்குமார், இந்து தமிழர் கட்சி தலைவர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே இருக்கக்கூடிய கீழக்கோட்டை அருள்மிகு மாரியம்மன் முத்தாளம்மன் கோவிலுக்கு சொந்தமான புல எண் 68, மொத்த விஸ்தீர்ணம் 10 ஏக்கர் 38 சென்ட். இது இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான கோவில் சொத்து. இது முறைகேடாக 2004 சமயங்களில் ஆவணங்கள் செஞ்சாங்க. 3 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு இந்த முறைகேடான பதிவை ரத்து செய்யணும்னு சொல்லி உத்தரவு போட்டு சின்னாளப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த சார்பதிவு அலுவலகத்தில் ரத்து செஞ்சுட்டாங்க. 10 ஏக்கர் 38 சென்ட்டுடைய இன்றைய மதிப்பு சுமார் 50 கோடி இருக்கும். இந்த இடத்த இந்து திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்தை சின்னாளப்பட்டி வட்டார IPR சுற்றுலா வேன் மற்றும் ஓட்டுநர்கள் உரிமையாளர் சங்கம் சொல்லி பெயரில் சட்டவிரோதமாக அதிகாரத்தை பயன்படுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், மாண்புமிகு பெரியசாமி அவர்கள், மாண்புமிகு திரு செந்தில்குமார் அவர்கள் உள்ளிட்ட பெயர்களை படங்கள்லாம் போட்டு அம்பை ரவின்னு சொல்லக்கூடிய நபரும் முருகேசன் சொல்லக்கூடிய இந்த நபரும் இந்த 10 ஏக்கர் 38 சென்ட் இடத்தை ஆக்கிரமித்து விற்பனை செய்ய முயற்சிக்கிறார்கள். இது சட்டவிரோதம், அநியாயம், கோயில் சொத்தை திருடக்கூடிய வேலை. நான் ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க வந்ததோட நோக்கம், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. கோயில் பெயரில் 10 ஏக்கர் 38 சென்ட்டுக்கு புல எண் 68க்கு பட்டா கொடுக்க வேண்டும். முதல் செய்தி. ரெண்டாவது, சட்டவிரோதமாக அரசினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கோயில் சொத்தை திருட நினைக்கக்கூடிய இந்த திருடர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் நீதிமன்றம் திறந்தவுடன் ஜனவரியில் முதல் வழக்காக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்வோம். சட்டத்தை நம்புகிறோம், நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம்.